ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் பாத்தில் தான் போயிட்டுருக்கு. ஸோ மார்னிங் நான் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நெகட்டிவ் இல்லை, பட் நெகட்டிவில் இருந்துச்சு. ஆனால் இந்த அளவு நெகட்டிவ் இல்லை. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டே மாறிடுச்சு. ஸோ காலத்தால் ஒரு நியூஸ் வந்துச்சு. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்எம்பி வைரஸ், அதாவது சைனாவில் ரிப்போர்ட் பண்ண அந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெங்களூரில் வந்து 2 பேருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐசிஎம்ஆர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 2 பேருமே சைல்டு. ஒன்று வந்து 8 மந்த்து, என்னோட வந்து 3 மந்த் 2 மந்த் சைல்டு. 2 பேருக்கு வந்து அந்த வைரஸ் இருக்கிறதாட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இந்த மூச்சு ப்ராப்ளம், ப்ரீத்திங் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. விரைவில் க்யூர் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப்ஸ் எதுவுமே போகாதவங்க. 2 பேருமே குழந்தைங்க. ஃபாரின் ட்ரிப் வந்து போகாதவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுவும் மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்ஸ், குறிப்பாட்டு கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் அனௌன்சிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஐடிசி உனக்கு 8% கீழே விழுந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் பார்க்கும்போது நிஃப்டி 365 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது, 1.5% நெகட்டிவில் இருக்குது, 23,639 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 78,046 பாயிண்ட்ஸில் இருக்குது, 1.5% நெகட்டிவ், 1,176 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 1,90 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது, 49,898 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 2% மேலே பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 50,000 அப்படிங்கிற மார்க்கை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்காங்க. 49,898 அந்த ரேஞ்சில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலத்தால் மார்க்கெட் நெகட்டிவில் இருந்தோடனே நான் வந்து ஃபஸ்ட்டு போய் பார்த்த ஸ்டாக் ஐடிசி தான். ஸோ ஐடிசி ஒரு 5% நெகட்டிவில் இருந்துச்சு. 455 நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியில் ஒரு 5 ஸ்டாக்ஸ் வாங்கினேன். கடைசியில் ஐடிசி வந்து 8% நெகட்டிவ் மாறிடுச்சு. அடுத்தது நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ், இவங்களாம் 2.5% நெகட்டிவ்ல இருந்தாங்க. நாட்கோ ஃபார்மா வந்து நான் கன்சிடர் பண்ண டைமில் 1,330 சம்திங்கில் இருந்துச்சு. கடைசியில் அதுவும் ஒரு 3% நெகட்டிவ் மாறிடுச்சு. ஐடிசியும் நெகட்டிவ் மாறிடுச்சு 8%. கடைசியில் வந்து சவுத் இந்தியன் பேங்க்கில் ஒரு 80 ஷேர் சம்திங் சவுத் இந்தியன் பேங்க்கில் வாங்கினேன். எக்ஸல் அப்படிங்கிற அந்த ரியல் எஸ்டேட் சின்ன கம்பெனி, அதில் ஒரு 2 ஷேர் வாங்கினேன். ஸோ ஓவராட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 10,000 ஒர்த்து கன்சிடரிங் நடந்துச்சு. ஸோ அந்த கன்சிடர் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2% நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன் பாருங்கள். 201 அந்த இன்னைக்கு கன்சிடர் பண்ண லெவலே வந்து 201 கரெக்டாக நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. 2% நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. ஏன்னா நான் கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட் போனதுனால ஸ்டாக் நெகட்டிவில் போகுது. பட் லாங் டேர்முக்கு ஒர்த்தான ஸ்டாக்னால இதெல்லாம் எனக்கு ஒரு பெருசாக பயம் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நேற்றே வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன், நைட் வீடியோவில். இன்றைக்கி மார்க்கெட்டில் அடி பயங்கரமாக விழுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஸ்டாக்ஸில் பயங்கரமாக குத்து விழும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி பேங்க் ஸ்டாக்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ இதில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எல்லா பேங்க் நிஃப்டியில் எல்லா பேங்க் ஸ்டாக்ஸுமே நெகட்டிவில் தான் இருக்குது. குறிப்பாட்டு அடி பயங்கரமாக இருந்ததுன்னா பேங்க் ஆஃப் பரோடா தான் 5.5% காலி. அதுக்கு அடுத்த பிளேஸில் கனரா பேங்க் இருக்கிறாங்க, 4% காலி. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 3.5% காலி. இதில் நீங்கள் கேட்டது கனரா பேங்கும் பஞ்சாப் நேஷனல் பேங்கும் எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ லாஸ்ட் ஆர்டர் நடந்த அந்த ரைட் ஆஃப், விச் மீன்ஸ் வார கடன்கள் நினைக்கிறேன், அது ரைட் ஆஃப் பண்ணது எந்த பேங்க்ஸ்லாம் எடுத்து நீ பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் நேம் இருந்தான்னு தெரியல, பட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி செக்டார் பேங்க் பக்கம் நான் போகவே மாட்டேன் இப்போ இருக்க ட்ரெண்டில். அடுத்தது ஃபெடரல் பேங்க்கும் 3.5% கீழே விழுந்திருந்தாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 3% மேலே கீழே விழுந்திருந்தாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 3% மேலே நெகட்டிவில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் அதுவும் 2.5% நெகட்டிவில் இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5% நெகட்டிவில் தான் இருக்குது. அது போக ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு ஒரு 2% நெகட்டிவில் இருந்துச்சு. அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாமே 2% நெகட்டிவில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோ ரத்தாரில் தான் போய்ட்டு இருந்து. இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ன்ஸ்டைன் என்ன சொன்னாங்கன்னா 30% வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே போகும் அப்படின்னு சொல்லி நுவாமா, போஃபா செக்யூரிட்டிஸ், பெர்ன்ஸ்டைன் இவங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்தாங்க. அதில் 3 ஸ்டாக்கு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்தாங்க. ஒன்று எஸ்பிஐ கார்ட்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 3 இதுக்கு கொடுத்தாங்க. இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்கும் பஜாஜ் ஃபினான்ஸும் நெகட்டிவில் இருக்குது. மார்க்கெட்டில் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2.5% நெகட்டிவில் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸு வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போனாங்க. 7,599 வரைக்கும் போயிட்டு கடைசி தான் 7,389 நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. அதே எஸ்பிஐ கார்டு 1.5% பாசிட்டிவில் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 3.5% பக்கம் பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. 760 போயிட்டு கடைசியில் இப்போ 734 ட்ரேட் ஆகுது. பஜாஜ் ஃபினான்ஸுக்கு அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட்டு நல்ல அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோத் இருந்ததுனால அவங்களுக்கு போஃபா செக்யூரிட்டிஸ் பைக்கால் கொடுத்துருக்காங்க. நுவாமா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸுக்கு பைக்கால் கொடுத்துருக்காங்க. பெர்ன்ஸ்டைன் வந்து அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவரால் இந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆயிருக்கு. பட் வீக் மார்க்கெட்னால ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் கொஞ்சம் 2.5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில்.
இதில் பிஸ்னஸ் அப்டேட்டை ஒப்புக்கொள்ளாத ஸ்டாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டாக்ஸில் யூனியன் பேங்க் இன்னைக்கு 8% வரைக்கும் நெகட்டிவ் போச்சு. 114 ரூபா போனது, கடைசியில் இப்போ 114 ரூபா 80 காசில் ட்ரேட் ஆகுது. 8% பக்கம் நெகட்டிவ்ல தான் இருக்குது இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் எடுத்து பார்க்கும்போது கன்சியூமர் தான் அன்றைக்கி 10% வரைக்கும் செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்குது. ரிமைனிங் அதர் செக்டார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் தான் 10% பாசிட்டிவ்ல இருக்குது. ரிமைனிங் அதர் செக்டார் எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. காத்ரேஜ் கன்சியூமர், டாடா கன்சியூமர் இது எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. மிட் கேப்பில் எடுத்து பார்க்கும்போது நைக்கா, எஸ்பிஐ கார்ட்ஸு, ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ், எம்ஃபோசிஸ் இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. நைக்கா அன்றைக்கி 4% மேலே போயிருக்கு. அதே சமயம் வந்து ஐடி லிமிடெட் இந்த ஸ்டாக் கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 20% பக்கம் பாசிட்டிவ் போனாங்க. கடைசியில் ஒரு 15% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுது இந்த ஐடிஐ லிமிடெட். லார்ஜ் கேப்பில் அடி எங்கெல்லான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஐடிசி 8% நெகட்டிவ்ல இருக்குது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 7.5% நெகட்டிவ்ல இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், பஜாஜ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட், அதானி கிரீன் எனர்ஜி இதெல்லாமே நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. மிட் கேப்பில் ஐஆர்இடிஏ, சுந்தரம் ஃபினான்ஸு, ஐஆர்பி இன்ஃப்ரா டெவலப்மெண்ட், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், கொச்சின் ஷிப்யார்டு இது எல்லாமே வரிசை 5% காலியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்வான் எனர்ஜி, 5 ஸ்டார், ஐனெக்ஸ் வின், ரேல்டெல் கார்பரேஷன் இந்தியா எல்லாமே வரிசையாட்டு 5% வரைக்கும் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. செக்டார் வைஸ் நான் சொன்ன மாதிரி கன்சியூமர் மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டன் ஆக்சுவலி பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த Q3 பிஸ்னஸ் அப்டேட்டில் அவங்களோட growth வந்து 24% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் எடுத்து பார்த்தேன் 3469 ரூபாவில் இருக்குது. ஆனால் வந்து 3528 ரூபா வரைக்கும் போனாங்க. கடைசியில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது டைட்டன். இதில் பிஸ்னஸ் அப்டேட் Q3ல செக்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி செக்மெண்ட், அவங்களோட ஜுவல்லரி செக்மெண்ட் வந்து 26% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த பிளைன் கோல்டு 24% இயர் பேஸில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கோல்டு காயின் சேல்ஸ் வந்து 48% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே சமயம் இந்த ஸ்டட்டட் அது வந்து ஒரு 21% க்ரோத்தாக இருக்குது. நியூ ஸ்டோர் பார்த்தீங்கன்னா சியாட்டல், USA, கோல்ட்சோக், துபாய் இப்படி கிட்டத்தட்ட அந்த ஏரியாலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 24 நியூ ஸ்டோர் அடிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் 11 ஸ்டோர் வந்து தனிஷ்க்கு, 13 ஸ்டோர் வந்து மியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைட்டன் வாட்ச் அண்ட் வியரபிள்ஸ், அதாவது டைட்டன் வாட்சஸ் அண்ட் வியரபிள்ஸ் அந்த செக்மெண்ட்டில் டொமஸ்டிக் பிஸ்னஸ் 13% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அனலாக் செக்மெண்ட் 19% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வியரபிள்ஸ் வந்து 20% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வாட்சஸ் அண்ட் வியரபிள்ஸ் பிஸ்னஸ் 23 நெட் நியூ ஸ்டோர் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த குவார்ட்டரில். 12 டைட்டன் வேர்ல்டு, 5 ஹீலியோஸ், 1 வந்து ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைட்டன் ஐகேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி க்ரோத் காமிச்சிருக்கு. 17% வந்து பார்த்தீங்கன்னா இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த க்ரோத் வந்து எது மூலமாக வந்திருக்குன்னு பார்க்கும்போது ரீட்டைல், இ காமர்ஸ் அந்த செக்மெண்ட்லேருந்து ரெவன்யூ அண்ட் பையர்ஸ், போத் ரெவன்யூ அண்ட் பையர்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைட்டன் ஐ ப்ளஸ் அவங்க வந்து 3 நெட் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நெட்டாட்டு 3 ஸ்டோர் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எமர்ஜிங் பிஸ்னஸ் குறிப்பாக இந்த ஃப்ராக்ரன்சஸ் அது 27% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஃபேஷன் அக்சசரிஸ் பார்க்கும்போது 20% ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தனேரா க்ரோத் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செக்மெண்ட்டில் ஒரு புதிய ஸ்டோர் சேலம் சிட்டியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கேரட் லைன் பார்க்கும்போது 25% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த செக்மெண்ட்டில் ஸ்டட்டட் போர்ட்ஃபோலியோன்னு பார்க்கும்போது ஒரு 26% இயர் பேஸில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அவங்களோட ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் ஸ்டோரை வந்து USA நியூ ஜெர்சியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 19 நெட் நியூ டொமஸ்டிக் ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 305 ஸ்டோர் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% பாசிட்டிவ்ல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுது டைட்டன் ஷேர் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ஸ்டாக்கு ஆக்சுவலி இன்னைக்கு 5% மேலே போச்சு. 2990 ரூபா வரைக்கும் போனது. கடைசியில் இப்போ 2764 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. இப்போ 3% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. 5% பாசிட்டிவ் போனது, இப்போ 3% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. ஆக்சுவலி அவங்களோட Q3 அப்டேட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கிளைண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51.7% வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. 29.52 மில்லியன்ஸாக இருந்துச்சு. ஆவரேஜ் டெய்லி டேர்ன் ஓவர்னு பார்க்கும்போது 40,052 பில்லியனு, 11% மேலே வளர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸில் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 5% மேலே போனாங்க. பட் ஆக்சுவலி வீக் மார்க்கெட் ட்ரெண்ட்னால 3% இப்போ நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஏஞ்சல் ஒன் ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிசி ஹோட்டல்ஸ், விச் மீன்ஸ் ஐடிசி ஹோட்டல்ஸை வந்து ஐடிசிலேருந்து டிமர்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு 1500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸில் வந்து இன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஏன்னா எக்ஸ்பென்ஷன் அண்ட் ஃபியூச்சர் க்ரோத்தை பொறுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடிசி ஹோட்டல்ஸுங்கிறது ஒரு நெட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தான். ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் மேபி எவ்வளோ லிஸ்ட் ஆகுன்னு தெரில. இன்னைக்கு 8% நெகட்டிவ்ல ஸ்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஐடிசியில் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இறங்க. மேபி எனக்கு தெரிஞ்ச 250 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி நியூஸ்கள் வருது. ஸோ நிறைய பேர் 300 வரைக்கும் ப்ரோக்கரேஜஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 ரூபா வரைக்கும் லிஸ்ட் அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மிட் February அதாவது NCLT ஆர்டர் டிசம்பர் 16 வந்து நினைக்கிறேன். அதுலேருந்து 60 நாள் அப்படிங்கிற பட்சத்தில்
கண்டிப்பாக வந்து மிட் ஃபெப்ரவரி வரைக்கும் வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ லிஸ்ட் ஆகிறேன். கண்டிப்பாக உங்கள் லிஸ்டிங் டேட் சொல்லுவாங்க, அந்த டேட்டில் லிஸ்ட் ஆகும். ஸோ ஓவரால் இது வந்து ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், இந்தியாவில் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மார்க்கெட் நெகட்டிவில் தான் போகும் போல் தெரியுது. ஸோ நானே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதே 2% நெகட்டிவில் இன்றைக்கி ஒரே நாளில் போயிருக்கு. அதனால் மார்க்கெட்டில் ரொம்பவே பொறுமையாகவே இருங்க. பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போதைக்கு தவிர்க்கிறது தான் நல்லதுங்கிறது என்னோட கருத்து. மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. பிபிசிஎல், கெயில், ஐஜிஎல் இவங்க 3 பேரை சேர்ந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் ரன் பண்ணுற பிஸ்னஸ் தான் மகாராஷ்டிரா நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயரில் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க போல தெரியுது. இதில் ஐஜிஎல் வந்து 50% கிட்ட ஓன் பண்ணுறாங்க இந்த மகாராஷ்டிரா நேச்சுரல் கேஸில். பிபிசிஎல், கெயில் வந்து 22.5% அப்படி வச்சு அந்த ரேஞ்சில் 2 கம்பெனியும் ஹோல்ட் பண்ணுறாங்க. 1000 கோடி ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா வர சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான் அந்த கம்பெனி. ஸோ ஓவரால் இது வந்து மகாராஷ்டிரா நேச்சுரல் கேஸ் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2025 எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு அவுன்ஸ் கோல்டு வந்து $3000 டச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ அவங்க சொல்கிறது 3000 ounce per dollar வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 டச் பண்ணாது, 2025 வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் கோல்டு குறித்தான அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸுக்கான பட்ஜெட்டில் வந்து சப்சிடி விச் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு 20000 கோடி வரைக்கும் ஒதுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் கம்பெனி தரப்புலேருந்து கிட்டத்தட்ட 40000 கோடிக்கு மேலே கேட்டாங்க. ஆனால் இவங்க அந்த பட்ஜெட்டில் 20000 கோடி வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பிரைம் மினிஸ்டர் சொன்னது அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அக்ரிகல்ச்சருக்கும் நிறைய அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் ஹைக்கு கொடுப்பாங்க விச் மீன்ஸ் எம்ப்ளாயிஸுக்கு சேலரி ஹைக்கு, அது கடைசியாக நவம்பர் 2023 கொடுத்தாங்க. இப்போ அதை வந்து இப்போ இந்த இதுலேயும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4th குவார்ட்டருக்கு அதை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபோசிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து இன்ஃபோசிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்மே ட்ரிப் ஸ்டாக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா $18.25 போனது இப்போ $16.32 ட்ரேட் ஆகுது. 17% வரைக்கும் மேலே போனாங்க. கடைசியில் இப்போ 5% பாசிட்டிவில் இருக்குது. இதுக்கு ஒன்று தான் ரீசன், பெருசாக கம்பெனி தரப்பில் வந்து பிஸ்னஸ் அப்டேட் எதுவுமே வரல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோட்டர் வந்து நிஷாந்த் பட்டின்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஸ்டேக் சேல் பண்ணியிருந்தார். இப்போ ஆக்சுவலி இப்போ இருக்கிற கோ ப்ரொமோட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு ஸ்டேக் சேல் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி எக்ஸ் பிளாட்ஃபார்மில் சோஷியல் மீடியாவில் அவர் ட்வீட் பண்ண பேசிஸில் இந்த ஸ்டாக் வந்து 17% மேலே போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்லலாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸில் தான் மேலே போகுது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே. ஸோ ஓவரால் இது வந்து ஈஸ்மே ட்ரிப் பிளானர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்னொருத்தர் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. இதுவும் அந்த ஆர்இசி லிமிட்டடும் ரெண்டுமே ஒரே செக்மெண்ட் பிஸ்னஸில் தான் இருக்கிறாங்க. பவர் செக்டர் ப்ளஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனிஸ். எப்படி ஐஆர்எஃப்சி வந்து ரயில்வேஸுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி இவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க இந்த பவர் பேஸ் எலக்ட்ரிசிட்டி பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸுக்கு. ஸோ இவங்க வந்து சீப் ரேட்டில் தான் இருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இறங்க சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி 440 ரூபா வந்திருக்காங்க. ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. 440 ரூபா சொச்ச அந்த ரேட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கம்பெனிலாம். இது ஒன்று, நெக்ஸ்ட் ஒன்று ஆர்இசி லிமிடெட். இந்த ரெண்டுமே ஒர்த்தான ஸ்டாக் தான், நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்துச்சு. இப்போ மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட் வந்தோன்னா கொஞ்சம் இறங்கியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சில நியூஸஸ் எல்லாமே இருந்துச்சு. சில நியூஸஸ் வந்து கவர் பண்ண கொஞ்சம் டைம் டைட்டாக இருக்குது. ஏன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூமில் ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த மீட்டிங் அட்டன் பண்ண இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூஸஸ் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த நியூஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் கவர் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.